ஹலோ நமஸ்காரம். வெஜிடபிள் குருமா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு கருவேப்பிலை தாளி போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, அந்த 2 தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் அண்ட் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 1 கிராம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அளவு கெட்டியாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. தண்ணியாக சாப்பிட எல்லாம் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிறச்சு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இஷ்டப்படுறவ காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். பணியாரத்துக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத மறக்காம